மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸோட லாஸ்ட் இயர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் வந்து டைரக்டாக அடுத்த இயர் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் இயர்ல கேட்ட சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து இங்கிலீஷ், தமிழ் அண்ட் மேக்ஸ்ல அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30% கொஸ்டின்ஸ் வந்து இந்த இயர் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அந்த டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுல இருக்கிற 1 மார்க், 2 மார்க், 4 மார்க், 7 மார்க் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன்னா, நிறைய தடவை அந்த மாதிரி இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதனாலதான் இம்பார்ட்டன்ட். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல எக்ஸாம் சம்பந்தமா வீடியோஸ் நிறைய போட்டுட்டு இருக்கோம். பப்ளிக் எக்ஸாம்ஸ் as well as கெரியர் கவுன்சில் கைடன்ஸும் வந்து ஆஃப்டர் 10th முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போடுறோம். ஸோ 11th 12th என்ன குரூப் சூஸ் பண்ணணும், உங்களோட எய்முக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கோலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நாங்கள் பதிவிடுறோம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ 1 மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் பேக் தான் கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி வருது, ப்ளஸ் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கல. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. 75 out of 75 எடுக்கணும் அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸை படித்தா மட்டுமே போதும். ஸோ அதை தாண்டி ப்ராப்ளம்ஸும் சிலது கொடுக்குறேன். அந்த புக்கு உள்ளே இருக்கிற டயக்ராம்ஸுமே சிலது மென்ஷன் பண்ணி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 1 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. நீங்கள் புக் பேக்ல இருந்து மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. 2 மார்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. யூனிட் ஆஃப் கரண்ட் கேட்டிருக்காங்க. 3 animals which can hear ultrasonic vibrations. இது எல்லாமே அந்த ஆன்சர் இன் 1 or 2 sentences இருக்கும் இல்லையா, அதில் இருந்து கேட்பாங்க. மிச்சது வந்து வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுக்கு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. இந்த சிம்பிளிஸ்டிக் கீட்டோன் அண்ட் கியூட்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ட்ரிபிள் ஃபியூஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சிசோம் வரைய சொல்லியிருக்கிறாங்க. ஆர்கியோப்ட்ரெக்ஸ் வந்து எதுக்கு வந்து கனெக்டிங் லிங்க்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ரிப்பீட்டட் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளமே பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் டைரெக்டாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த எலக்ட்ரிசிட்டி லெசன்ஸ்ல இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கம்பல்சரியில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி லெசன்ல இருக்கிற சில ப்ராப்ளம்ஸை பார்த்துக்கோங்க. அண்ட் 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அதை டிரைவ் பண்ண சொல்கிறாங்க. அதுவும் ஈஸி தான். பாயில் லா அண்ட் ரிலேஷன் பிட்வீன் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ் கேட்டிருக்காங்க. இதுவுமே நிறைய தடவை கேட்டது தான். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். 25th பார்த்தீங்கன்னா மேட்ச் மாதிரி கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து புக் பேக்கில் இருக்கிறது தான். ஸோ ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி, இன்டியூஸ் ப்ராசஸ், ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி, நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அந்த நாலேஜஸ் வந்து புக் பேக்லேயே இருக்குது. 26th வாட் இஸ் ரெஸ்ட், கண்டிஷன்ஸ் ஆஃப் நெசசரி ஃபார் ரெஸ்டிங் ஆஃப் அயன் அப்படின்றதும் எல்லாமே புக் பேக் தான். ஸோ வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொல்யூபிலிட்டி புக் பேக்கு எல்லாமே புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் 23rd லெசன்ல இருந்து உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் அதெல்லாமே வரும் இல்லையா, அதுல இருந்து ஒரு 4 மார்க் கேட்டிருக்காங்க. வாட் ரைட் நோட் ஆன் எடிட்டர் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ் இதெல்லாமே வந்து புக் பேக்ல இருக்கிறது தான். ஸோ கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் இடையே கண்டுபிடிக்கணுமா. ஸோ கால்சியம் கார்பனேட்டில் கால்சியம் ஓரளவு, கார்பன் வந்து ஓரளவு, ஆக்சிஜன் வந்து 3 மடங்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலே நமக்கு வந்துடும். அதாவது சிஏ வந்து 1, சிஏக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ 40 ப்ளஸ் கார்பனுக்கு வந்து 1, அப்போ 12 ப்ளஸ் 3 × 16 அப்படின்றது வரும். ஸோ 40 + 12 + 6 3 are 18, 3 1 3 48. அப்போ வேல்யூ என்னது 88 100 கிராம் அப்படின்றது இதோட அளவு. ஸோ CaCO3ல இருக்கிற மொத்த சதவீத இணை வந்து 100 கிராம் அளவு. சதவீதம் கேட்டதுனால 100%. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ 33rd இந்த 7 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா கேமா கேட்டிருக்காங்க. இந்த ரே டயக்ராம் 2 மார்க்ஸ் F and 2Fல இருக்கும் இல்லையா, ஷார்ட் ஆன்சர்ஸ் அது கேட்டிருக்காங்க. ரேலக்ஸ் ஸ்கேட்டரிங்லா, கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் இதெல்லாமே 4 மார்க் 1 அண்ட் மற்றது எல்லாமே 2 மார்க். ஸோ டோட்டலாக 7 மார்க் கொடுப்பாங்க. ஆல்ஃபா பீட்டா கேமா ரேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. 3மே ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ஃபா பீட்டா கேமா ரேஸ் ஜஸ்ட் படிச்சிங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த 2 நாள் நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்ஸ் சூப்பராக எடுக்கலாம். இந்த 2 நாள் நீங்கள் நல்லா பயன்படுத்தினீங்கன்னா இந்த 2 நாளுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ 2 நாளையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மொபைல் ஃபோனை நோண்டிக்கிட்டு சோஷியல் மீடியாவில் வச்சுக்கிட்டு எல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. 2 நாள் நல்லா படிச்சுக்கோங்க.
2 நாள் நீங்கள் படிக்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான். 2 நாள் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதுதான் கேட்பாங்க. ஸோ பயந்துகிட்டுலாம் இருக்க வேண்டாம். படிச்சுட்டு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண பாருங்க. அண்ட் 34th பார்த்தீங்கன்னா சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன், ஹைக்ரோஸ்கோபிக் அண்ட் டெலிக்வேஷன் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டட் தான். கெமிக்கல் ஈக்குலிபிரியம், ரிவர்சிபிள் இரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி கெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 7 மார்க்கு, ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 7 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும், அண்டு பயாலஜிலேருந்து ஒரு 7 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னுமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன், அதையும் பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் படி தான் இதுக்கப்புறம் கேட்பாங்க இந்த எக்ஸாம்ஸில். 3 4 மார்க் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 4 மார்க்கு கேட்டிருக்காங்க. பயாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே பயாலஜிலேருந்து 1 2 3 3லேருந்து கேட்டிருக்காங்க. 4 வரைக்கும் 4 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அண்டு 1 வந்து கம்பல்சரி கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கெமிஸ்ட்ரிலேருந்தும் ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு கம்பல்சரி கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரியில் சில லெசன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்றதும் நான் அடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிக்க. வேறு ஏதாவது தகவல் வேணும், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.